மத்திய வேல்ஸில் குடும்பத்தோடு முகாம் பயணத்திற்கு சென்ற 12 வயது சிறுவன் மற்றும் அவரது தாத்தா மர்மமான முறையில் மரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கெய்சி ராக்கை ஜெல்டன் பிரவுன் செப்டம்பர் 14 அன்று போயிஸில் தனது தாத்தாவுடன் ஒரு கூடாரத்தில் தங்கியிருந்தார். அவருடைய மாமா அருகில் ஒரு கூடாரத்தில் இருந்தார். சுமார் 11 பிஎஸ்டி மணிக்கு அவரது மாமா கூடாரத்திற்குள் நுழைந்தபோது பதிலளிக்கவில்லை. அவர் அவசர சேவை மையத்தை தொடர்பு கொண்டார். இது குறித்த விசாரணையில் இவர்களின் மறைவிற்கு காரணம் சமையல் செய்யும் அடுப்பிலிருந்து கசிந்த கார்பன் மோனாக்சைடு விஷம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யாவின் வெடிமருந்துகளை அழித்ததால் ரஷ்யா மீண்டும் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்கியது. உக்ரைன் தனது ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரே இரவில் 3 மாதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ரஷ்ய வெடிமருந்துகளை அடித்திருக்க முடியும். ஆனால் ரஷ்ய தளவாட மையங்களை தாக்க உக்ரைன் தனது சொந்த ட்ரோன்களை பயன்படுத்தியது. மேலும் சனிக்கிழமையன்று பிரிட்டிஷ் வழங்கிய புயல் நிழல் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் அமெரிக்கா வழங்கிய இராணுவ ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் ரஷ்யா என்ன சாதிக்க முடியும் என்பதை இந்த தாக்குதல் மூலம் நினைவூட்டியது. இங்கிலாந்து கட்சி தீவிர வலது பக்கம் சாய்ந்ததால் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து விலகினார் சைதா வார்சி. முன்னாள் இணைத் தலைவர் வார்சி கட்சியின் பாசாங்குத்தனம் சமூகங்களை நடத்துவதில் உள்ள தரத்தை விமர்சித்தார். பிரிட்டனின் முதல் முஸ்லிம் அமைச்சர் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் அமர்ந்திருக்கும் பரோனஸ் சைதா வார்சி வியாழனன்று தனது முடிவை அறிவித்தார். நியூயார்க்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பிரதமர் 2 மணி நேரம் இரவு விருந்து சாப்பிட்டுள்ளார். சர் கீர் ஸ்டார்மர் மற்றும் ட்ரம்ப் சந்திப்பது இதுவே முதல் முறை. இவர்களின் விருந்தில் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியும் இணைந்தார். சர் கீர் ஐநா பொது சபைக்காக நியூயார்க்கில் இருந்தார். ஆனால் ட்ரம்பை அவரது நியூயார்க் தளமான ட்ரம்ப் டவரில் சந்திக்க நேரம் ஒதுக்கினார். அவர் தற்பொழுது மீண்டும் இங்கிலாந்துக்கு விமானம் மூலம் பயணம் மேற்கொண்டுள்ளார். குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை சந்திக்க தனக்கு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் கூறினார்.